ஒன்றாய் வருவோமே. பணிதனிலே திருப்பணிதனிலே திரளாய் கலந்து மகிழ்வோமே. அழைக்கப்பட்டோர் பேரு பெற்றோர் ஆலயம் ஒன்றாய் வருவோமே. பணிதனிலே திருப்பணிதனிலே திரளாய் கலந்து மகிழ்வோமே. நம் நாதர் இயேசு நம்மிடையே வருவார். நம் நாதர் இயேசு நம்மிடையே வருவார். நாம் எல்லாம் ஒன்றாய் ஜெபித்தாலே அழைக்கப்பட்டோர் பேரு பெற்றோர் ஆலயம் ஒன்றாய் வருவோமே. தந்தை மகன் தூயாவியாரே பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அனைவருக்கும் வணக்கம். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் புதனாகிய இன்றைய நாளில் இடைவிடா சகாய அன்னையின் பரிந்துரை வழியாக கடவுளின் அருளையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக பெற்று இந்த புதிய நாளை தொடங்க வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு இந்த கல்வாரி பள்ளிக்கு அழைக்கின்றேன். இன்றைய நாளில் தாய் திருவையானது மறைசாட்சியான புனித அருளானந்தர் அவர்களுடைய நினைவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆக இன்றைய நாளில் இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நாம் அனைவரும் தன்னிலை உணர்ந்த தலைவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். இறைவன் இயேசு தன்னிலை உணர்ந்து தமது சீடர்களையும் தமது மக்களையும் வழி நடத்தியது போல நாமும் நமது நிலைகளை, நமது பலத்தையும் பலவீனத்தையும் உணர்ந்த மக்களாக இறைவனின் பிள்ளைகளாகிய நமது சகோதர சகோதரிகளை வழிநடத்த அழைக்கப்படுகிறோம். அவ்வாறு தன்னிலை உணர்ந்த மனிதர்களாக வாழ தேவையான அருளையும் ஆசீர்வாதங்களையும் வேண்டி இணைவோம் தெய்வீக திருப்பலியில். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, நமக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இத்திருப்பலியிலே பின்வரும் கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். நன்றி பலியாக திருவாளர் சூசைராஜ், டேவிட் ராணி, விமல் ஷர்மிளா அவர்களும், டயானா, ஜோஸ்வா, செல்வி, மோகன் அவர்களும், பிரேமி, சகாய், ஜெனட், பவித்ரா, ஜீவிகா, ஸ்ரீவர்ஷன் இவர்களும், ஜான் போஸ்கோ, ஜெயராஜ், அட்ரியேல், சூசன்னா, டென்னிஸ் அவர்களும், ரெஜிஸ், சலோமி, வியானி ரெஜி, பபியான் அவர்களும், சேவியர் வில்சன், ஜெனிட்டா, கேத்ரின், சாம்துரை அவர்களும், ஆரோக்கியராஜ், லூசியா, கிங்ஸ்லி அவர்களும், செலஸ்டின், ஆண்டனி, ரோஸ்லின், பபி, ரூபன் அவர்களும், ஆரோக்கியராஜ், பெல்சி, தெரசா அவர்களும், டேவிட் ராஜ், மேரி, புஷ்பலதா, ஷியாம், ஷாலினி, ஷான் டென்னிஸ் அவர்களும், ஆரோக்கியசாமி, அமலன், மைக்கேல், மடோனா, ஆலன், ஷாம், மிலன், லூயிஸ் அவர்களும், சார்லஸ், கிறிஸ்டி, ஜூலி, குன்சிலியா அவர்களும், ராபர்ட், கலா, ஜெயராணி, ராபின், சுகிலா அவர்கள் வீடு நல்லபடியாக கட்டி முடித்தமைக்கு நன்றியாகவும், அற்புதம், அமலோற்பவ மேரி, ரெவரண்ட் ஃபாதர் லெனின், ஸ்டீபன், கேத்ரின் அவர்களும் இத்திருப்பள்ளியை நன்றி பள்ளியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் ஆரோக்கியசாமி, ரஞ்சித மேரி, பரிமளம், ராணி ஜூலியா இவர்கள் இத்திருப்பள்ளியை
லூயிஸ் அடைக்கலராஜ், ரோசாலி, அல்போன்ஸ், ஜோஸ்பின், சகாய மேரி, சூசையம்மாள், சகாய தனசீலி, ஆரோக்கியசாமி, அந்தோணிராஜ் அவர்கள் இத்திருப்பலியை வேண்டுதல் பலியாகவும் குடும்பத்திற்கு சமாதானம் வேண்டியும் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். திருவாளர் ஆரோக்கியசாமி, செல்வராஜ், மரிய ரத்தின நாளில் இறைவன் அவர்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறையாசிர் வேண்டியும் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். திருவாளர் வில்லியம் பெரிய நாயகம் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், திருவாளர் சேசுராஜ் குழந்தை தெரஸ் அவர்களது குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், மேரி புஷ்பலதா ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றமைக்கு நன்றியாகவும், சகாய மாதா லாரி சர்வீஸ் குடும்பத்தினர் நன்றி பலியாகவும், மைக்கேல் ராஜ், லூசா மேரி, அருள்ராஜ், லின்சி மேரி அவர்கள் நன்றி பலியாகவும் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த திருப்பலி கருத்துக்களோடு நம் அனைவரின் கருத்துக்களையும் வேண்டல்களையும் விண்ணப்பங்களையும் கடவுளின் பலிபீடத்திலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது பாவங்களையும் பலவீனங்களையும் ஏற்று மனமருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த சகாய அன்னையின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களில் நின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தூய்த்துணரவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். பாவம் செய்தவன் நான் அல்லவோ, இம்மந்தை குற்றம் செய்தது. சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை திருவசனங்கள் 2 மற்றும் 9 முதல் 17 வரை. அந்நாள்களில் தாவீது அரசர் யோவாபையும் அவரோடு இருந்த படைத்தலைவர்களையும் அழைத்து, மக்கள் தொகை என்னவென்று நான் அறிய வேண்டும். நீங்கள் முதல் பெயர்சபா வரை அனைத்து இஸ்ரேல் குலங்களிடையே சென்று வீரர்கள் தொகையை கணக்கிடுங்கள் என்றார். யோவாபு வீரர்களின் தொகை கணக்கை அரசரிடம் தந்தார். வாளை ஏந்தும் வீரர்கள் 800,000 பேர் இஸ்ரேலிலும்
500,000 பேர் யூதாவிலும் இருந்தனர். வீரர்களின் தொகையை கணக்கெடுத்த பிறகு தாவீது மனம் வருந்தினார். நான் மாபெரும் பாவம் செய்தேன். ஆண்டவரே, உம் அடியானின் குற்றத்தை மன்னித்தருளும். ஏனெனில் நான் பெரும் மதியினனாய் நடந்து கொண்டேன் என்று தாவீது ஆண்டவரிடம் மன்றாடினார். தாவீது காலையில் எழுந்தார். தாவீதின் திருக்காட்சியாளராகிய இறைவாக்கினர் காதிற்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. நீ சென்று இவ்வாறு ஆண்டவர் கூறுவதாக தாவீதிடம் சொல். நான் உன் மீது 3 தண்டனைகளை குறிப்பிடுகிறேன். நீ ஒன்றை தேர்ந்தெடு, அதன்படி நான் செய்வேன். காது தாவீதிடம் வந்து அவரிடம் பேசி வெளிப்படுத்தியது. உனது நாட்டில் 7 ஆண்டுகள் பஞ்சம் வரட்டுமா? உன் எதிரிகள் உன்னை பின்தொடர 3 மாதங்கள் நீ தப்பியோட வேண்டுமா? அல்லது உன் நாட்டில் 3 நாள்கள் கொள்ளை நோய் ஏற்படலாமா? என்னை அனுப்பியவருக்கு நான் என்ன மறுமொழி சொல்ல வேண்டும் என்று சிந்தித்து முடிவு செய். நான் மிகவும் மனவேதனை உற்றுள்ளேன். ஆண்டவரது கையில் நாம் விழுவோம், ஏனெனில் அவரது இரக்கம் பெரிது. மனிதரின் கையில் விழ வேண்டாம் என்று தாவீதிடம் கூறினார். ஆண்டவர் காலை முதல் குறித்த நேரம் வரை இஸ்ரேலின் மீது கொள்ளை நோய் அனுப்பினார். தான் முதல் பெயர்சபா வரை 70,000 மக்கள் மாண்டனர். வானதூதர் எருசலேமை அழிப்பதற்காக அதன் மீது தம் கையை ஓங்கினார். ஆண்டவர் அத்தீமையை குறித்து மனம் வருந்தி மக்களை அழித்துக் கொண்டிருந்த வானதூதரை நோக்கி, போதும், உன் கையை கீழே போடு என்றார். அப்போது ஆண்டவரின் தூதர் எபூஸ் ஆண்டவரின் தூதரை தாவீது கண்டபோது அவர் ஆண்டவரை நோக்கி, பாவம் செய்தவன் நான் அல்லவோ? தீசெயல் புரிந்தவன் நான் அல்லவோ? இம்மந்தை எக்குற்றம் செய்தது? இப்போது உம் கை என்னையும் என் தந்தையின் வீட்டாரையும் வதைப்பதாக என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பதிலுரை பாடல் திருப்பாடல் 32. ஆண்டவரே, என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். 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 எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ, அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனதில் வஞ்சமில்லையோ, அவர் பேறு பெற்றவர். ஆண்டவரே, என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். ஆண்டவரே, என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். ஆண்டவரே, என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். Alleluia, Alleluia,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூயனர் செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 6 இறை சொற்றொடர்கள் 1 தொடங்கி 6 முடிய. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூட தலைவரின் வீட்டிலிருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம், என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள். இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, யோசே, யூதாஸ், சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் புனித அருளானந்தர் அவர்களுடைய திருவிழா வாழ்த்துக்களை மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் ஒரு தடவை நல்லா கைதட்டி வாழ்த்து ஒருத்தர் மற்றும் சொல்லிடலாமா? வெரி குட். இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நாம் அனைவரும் தன்னிலை உணர்ந்த, தன்னிலை அறிந்த தலைவர்களாக வாழ வேண்டும் என்ற அழைப்பினை நமக்கு விடுக்கிறது. எவர் ஒருவர் தலைவராக இருந்து தன்னுடைய மக்களை வழிநடத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ, எவர் ஒருவர் தலைவராக இருந்து ஒரு முன்மாதிரியை மக்களுக்கு அமைக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அவர் முதலில் தன்னுடைய நிலைமையை, தன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்தவராக இருக்க வேண்டும் என்பதை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து எம்புகின்றன. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தை பார்த்தோம் என்றால், தாவீது தன்னுடைய இஸ்ரேல் மக்களுக்காக கடவுளிடம் வாதிடுவதை நாம் பார்க்கிறோம். மக்களை அழித்து கொண்டிருந்த ஆண்டவரின் தூதரை தாவீது கண்டபோது அவர் ஆண்டவரை நோக்கி, பாவம் செய்தவன் நான் அல்லவா? தீச்செயல் புரிந்தவன் நான் அல்லவோ? இம்மந்தை எக்குற்றம் செய்தது? இப்போது உம் கை என்னையும் என் தந்தையின் வீட்டாரையும் வதைப்பதாக
என்று கூறினார் என்பதை நாம் பார்க்கிறோம். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு தலைவர் என்பவர் தன்னுடைய மந்தைக்காக, தன்னுடைய ஆடுகளுக்காக தன்னுடைய உயிரையும் துச்சமாக எண்ணி துறப்பவராக, இழப்பவராக இருக்க வேண்டும். தன்னுடைய குற்றங்கள் என்ன, தன்னுடைய பலவீனங்கள் என்ன அறிந்தவராக இருக்க வேண்டும் என்பதை தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு மிகவும் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. கடவுளுடைய தூதர் இஸ்ரேல் மக்களை, தாவீதின் ஆட்சிக்குட்பட்ட மக்களை வதைக்கின்ற பொழுது, துன்புறுத்துகின்ற பொழுது, அவர்களை தண்டிக்கின்ற பொழுது, அரசனாக இருந்த தாவீது, நான் தான் குற்றம் செய்தவன், தண்டனையை அனைத்தையும் எனக்கு கொடுத்துவிடும், இந்த மக்களை வதைக்காதையும் அவர்களை தண்டிக்காதையும் என்று அந்த மக்களின் சார்பாக நின்று கடவுளிடம் தன்னுடைய குற்றத்தை ஏற்றுக்கொண்டவராக தாவீது இருக்கிறார் என்பதை தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு மிகவும் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, நாமும் நமது வாழ்வில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தலைவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமது குடும்ப சூழ்நிலையில், நாம் பணிபுரிகின்ற அலுவலக சூழ்நிலையில், நாம் வாழுகின்ற எந்த சூழ்நிலையிலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு பொறுப்பாளர்களாக, ஒரு தலைவர்களாக அல்லது நமக்கு நாமே தலைவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் இன்றைய நாளில் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அவ்வாறு நாம் நமக்கு தலைவர்களாகவும் நாம் வாழுகின்ற சூழலில் தலைவர்களாக வாழுகிறோம் என்றால் நமது பார்வை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், நமது முன்னெடுப்புகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற மனிதர்களை பாதுகாப்பவர்களாக, நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற மாந்தர்களை, பணியாளர்களை, அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு மிகவும் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, அப்படி தன்னை அறிந்த தலைவராகத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை அடையாளப்படுத்தி இருக்கிறார் என்பதை தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு மிகவும் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்து சென்றாலும், ஏராளமான வல்ல செயல்களை புரிந்தவராக இருந்தாலும், வல்ல செயல்களின் பொருட்டு மக்கள் அவரை நெருங்கி கொண்டிருந்த பொழுது கூட அவர் படகில் ஏறி மக்கள் தம்மை நெருக்கி விடாதவாறு அவர்களுக்கு கற்பித்து கொண்டிருந்த போதிலும் கூட தன்னுடைய சொந்த ஊருக்கு செல்லுகிறார். சொந்த ஊரில் அந்த சொந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாத பொழுதும் கூட அவர் தன்னுடைய நிலைமையை அறிந்தவராக, தன்னை அறிந்தவராகத்தான் இருக்கிறார் என்பதை தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு மிகவும் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசு இவ்வளவு ஒரு உச்சத்தை அடைந்திருந்தாலும், வல்ல செயல்களின் மூலம் மக்கள் அவரை தேடி வருவதை கண்டிருந்தாலும், தன்னுடைய சொந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாத பொழுது இந்த சூழ்நிலையை அவர் உணர்ந்து கொண்டவராக, ஏற்றுக்கொண்டவராக, தன்னுடைய மக்கள் தன் மீது நம்பிக்கை கொள்வதற்கு தயங்குகிறார்கள், ஏனெனில் அவர்கள் தங்களுடைய பின்புலங்களை பார்க்கிறார்கள், அவருடைய செயல்பாடுகளையும் அவருடைய ஆற்றலையும் பார்க்காமல், இறை வல்லமையை பார்க்காமல், மாறாக அவர் எந்த பின்புலத்திலிருந்து வந்திருக்கிறார், யாருடைய மகன், யாருடைய சகோதரர், யாருடைய சகோதரன் என்பதையெல்லாம் அவர் உணர்ந்து கொண்டவர்களாக அந்த பின்புலத்திலிருந்து இயேசுவை அணுகும் பொழுது அவர்கள் இயேசுவை இறைவாக்கினராக, இயேசுவை இறைமகனாக, இயேசுவை கடவுளினுடைய மகனாக ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயங்குகிறார்கள் என்பதை தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்து எம்புகிறது. அதே போன்று இன்றைய நாளில் நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற புனித அருளானந்தர் போர்ச்சுகல் நாட்டிலே லிஸ்பன் நகரிலே பிறந்து இந்திய நாட்டை தேடி வந்த பொழுது அவர் இந்த மண்ணின் கலைகளை, மண்ணின் பாரம்பரியத்தை உணர்ந்தவராக, அறிந்தவராக, மண்ணின் கலைக்கு ஏற்ப, மனிதர்களுக்கு ஏற்ப, இந்த கலாச்சாரத்திற்கு ஏற்ப, பாரம்பரியத்திற்கு ஏற்ப தன்னை தகவமைத்து கொண்டவராக, இந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு தம்மை தகவமைத்து கொண்டு இந்த மக்களோடு மக்களாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவராக வாழ்ந்தவர், இறை நற்செய்தியை நமக்கு பறைசாற்றியவர் என்பதை நாம் அறிந்தவராக இருக்கிறோம். அவருடைய வரலாறு நமக்கு எடுத்து எம்புகிறது. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, ஆக இன்றைய நாளில் நாம் எப்படிப்பட்டதொரு தலைவராக வாழ அழைக்கப்படுகிறோம் என்றால், தன்னிலை உணர்ந்தவர்களாக,
நான் என்னுடைய பலத்தையும் அறிந்தவனாக இருக்க வேண்டும், என்னுடைய பலவீனத்தையும் அறிந்தவனாக இருக்க வேண்டும். அவ்வாறு நான் என்னை அறிந்து இருக்கும் பொழுதுதான் என்னோடு வாழுகிற சக மனிதர்களை அறிந்து கொள்ள முடியும். என்னுடைய பலத்தோடு என்னுடைய பலவீனத்தோடு நான் என்னை அன்பு செய்வது போல, நான் என்னுடைய குறைபாடுகளோடு என்னை அன்பு செய்வது போல, என்னோடு வாழுகிற மனிதர்களும் குறைபாடு உடையவர்கள்தான். என்னோடு வாழுகிற மனிதர்களும் பலவீனமானவர்கள்தான். அவர்களிடம் சில பலங்களும் சில பலவீனங்களும் இருக்குமேயானால் அவர்களையும் அவர்களுடைய குறைகளோடு ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய குறைகளோடு அவர்களை அன்பு செய்கிற மனநிலையை நாம் தமதாக்கி கொள்ள வேண்டும் என்பதை தான் இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆக நாம் நமது உள்ளத்தை ஆய்வு செய்தவர்களாக, என்னுடைய பலம் என்ன, என்னுடைய பலவீனம் என்ன, என்னோடு வாழுகிற மனிதர்களின் பலம் என்ன, பலவீனம் என்ன, அவர்களை நான் எந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்பவனாக இருக்கிறேன், எந்த அளவிற்கு அவர்களை அன்பு செய்பவனாக இருக்கிறேன் என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அவ்வாறு நாம் தன்னிலை உணர்ந்து இந்த தரணியில் நம்மோடு வாழுகிற மனிதர்களின் நிலையையும் அவர்களுடைய பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்தவர்களாக நாம் வாழுகிற பொழுது நல்லதொரு தலைவர்களாக, எந்த சூழ்நிலையையும், புகழ்ச்சியின் உச்சத்தில் இருந்தாலும் சரி அல்லது யாரும் கண்டுகொள்ளப்படாத நிலையில் இருந்தாலும் சரி, நாம் எந்த சூழ்நிலையிலும் வாழ முடியும் என்பதை தான் இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நமக்கு மிகவும் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. அதை தான் பவுல் ரொம்ப அழகாக சொல்லுவார். பிலிப்பியருக்கு எழுதிய கடிதத்திலே 4வது இறை சொற்றொடரிலே 12-13 இறை வசனங்களிலே தெளிவாக கூறுவார். எனக்கு வறுமையிலும் வாழத் தெரியும், வளமையிலும் வாழத் தெரியும். வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ நிறைவோ குறைவோ எந்த சூழ்நிலையிலும் வாழ நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன். புகழின் உச்சத்திலும் வாழ நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன். யாரும் கண்டுகொள்ளப்படாத நிலையிலும் நான் வாழ பயிற்சி பெற்றிருக்கிறேன். ஏனெனில் எனக்கு வலுவூட்டுகிற இறைவனின் துணையை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்ற பவுலடியாரின் வார்த்தைகளை தமதாக்கி கொண்டவர்களாக எந்த சூழ்நிலையிலும் நாம் வாழ்வதற்கு நாம் பயிற்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்ற இறைவனின் அழைப்பை உணர்ந்தவர்களாக, இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற எல்லா அறிவையும் ஞானத்தையும் பயன்படுத்தி தன்னிலை உணர்ந்து தன்னோடு வாழுகிற மனிதர்களையும் அறிந்து அன்பு செய்து வாழ்ந்திட தொடர்ந்து திருப்பலியிலே பங்கெடுப்போம். ஆமீன். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நன்களுக்காகவும் உமது கைகளில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இப்பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருளவும்மை வேண்டுகின்றோம். எவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும்
இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவர் தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தருளினாரே. அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடிய கழித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளையும் இப்பலியில் பங்கெடுத்து ஜெபிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் சிறப்பாக இன்றைய நாளில் இந்த திருப்பள்ளியை நன்றி பலியாகவும் வேண்டுதல் பலியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற எல்லா நபர்களையும் உமது நம்பிக்கையில் உமது பரிந்துரையை வேண்டி, அன்னை மரியாளின் பரிந்துரையை வேண்டி இந்த திருபீடத்திற்கு முன்பாக சூழ்ந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்தருளும். உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், என்று நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற புனித அருளானந்தர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் நமக்கு வழங்கிய அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தன்னுடைய ஆடுகள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக தன்னையே பலியாக கொடுத்த தலைவர். இவருடைய திருவிருந்திலே பங்கு பெற அழைக்க பெற்றுள்ள நாம் அனைவருமே பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. இங்கு வாடும் மக்களின் துயரை போக்கவே தேடி வந்தது இந்த தெய்வீக உணவு. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள்.
இறுதி இரவிலே இயேசு தந்த உணவு விடுதலையை தந்திட பலியான உணவு. இறுதி இரவிலே இயேசு தந்த உணவு விடுதலையை தந்திட பலியான உணவு. இன்று வீதி எங்குமே வாழ்வு மலர்ந்திட ஆற்றலாகிடும் இந்த உயிருள்ள உணவு. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவாளர் ஆரோக்கியசாமி செல்வராஜ், மரிய ரத்தின செலின் அவர்கள் தங்களுடைய 35ஆம் ஆண்டு திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். அவர்களுக்கு பங்கு இறை சமூகத்தின் சார்பாக கரங்களை தட்டி திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நாலு 2/2026 அறிக்கை. அன்னதானத்திற்கு தங்களது நன்கொடையை கொடுத்து உதவுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குருத்தோலைகளை பங்கு அலுவலகத்தில் கொடுக்க வேண்டும். இன்று முதல் புதன் என்பதால் திரு எண்ணெய் பூசுதல் நவநாள் பின் அன்னையின் படபவனி நடைபெறும். படபவனி வரும்போது அனைவரும் மெழுகுதிரி ஏந்தி வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 6/2/2026 முதல் வெள்ளி என்பதால் காலை நோயாளிகளுக்கு இல்லங்களில் நற்கருணை வழங்கப்படும். மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை இறை இறக்க ஆராதனை திருப்பலி நடைபெறும். 18/2/2026 திருநீற்று புதன் காலை 5 மணி உலக மீட்பர் பசிலிக்கா, காலை 5:30 மணி புனித சவேரியார் கோவில் வரகநேரி, காலை 6:15 மணி உலக மீட்பர் பசிலிக்கா, காலை 11 மணி உலக மீட்பர் பசிலிக்கா, மாலை 6:15 மணி உலக மீட்பர் பசிலிக்கா. தவ காலத்தின் தொடக்க நாள் சுத்த போசனம் ஒரு சந்தி அனுசரிக்க வேண்டியது நமது கடமை. அனைத்து திருப்பலிகளிலும் திருநீறு பூசப்படும். 4/2/2026 அன்னதான நன்கொடையாளர்கள்
கிராம மக்கள் களிமங்கலம், ஜோஸ்பின் சார்லஸ் இருதயபுரம் தோப்பு தெரு, ஆண்டனி பயஸ் தஞ்சை ரோடு, ஜேபி பைனான்ஸ் வாழவந்தான் கோட்டை, கலாதேவி திருச்சி ரூபாய் 1000, ஜேபி பைனான்ஸ் வாழவந்தான் கோட்டை ரூபாய் 500, சகாயமேரி தீரன்மாநகர் 500, அனி வெஸ்லி டெல்ஃபி கார்ட்டூர் 500, ஆரோக்கியசாமி லூயிஸ் மேரி நவல்பட்டு பர்மா காலனி ரூபாய் 500, சரோன் ஆண்டனி பிரகாஷ் நகர் ரூபாய் 200, இம்மானுவேல் பவுலின் மேரி இருதயபுரம் ரூபாய் 500, செபாஸ்டின் அமுதாராணி நவல்பட்டு பர்மா காலனி ரூபாய் 201, ஜேம்ஸ் சூசையம்மாள் காந்தி மார்க்கெட் ரூபாய் 200, ஆரோக்கியராஜ் மோட்சம் சோமரசம்பேட்டை ரூபாய் 1000, இருதயராஜ் ஐயப்ப நகர் ரூபாய் 1000, ஆல்வின் சிங்காரத்தோப்பு ரூபாய் 500, பால்ராஜ் சலேத் மேரி பருப்பு கார தெரு ரூபாய் 500, ராஜா மேரி ஜூடு மல்லிகைபுரம் ரூபாய் 500, லியோ ஜார்ஜ் அன்னை நகர் ரூபாய் 500, பால்ராஜ் டோம்னிகா மகாலட்சுமி நகர் ரூபாய் 250, அமல்ராஜ் ஜான்சி ரோஸ்மணி பீமநகர் ரூபாய் 200, குழந்தைசாமி அடைக்கலமேரி நத்தமாடிப்பட்டி ரூபாய் 1500, ஸ்டீஃபன் அமல சிந்தியா வடக்கு பாகனூர் ரூபாய் 500, ஆரோக்கியமேரி சலோமி மேலப்புதூர் ரூபாய் 500, ஜெரால்டு ஜெஸ்ஸி திருச்சி ரூபாய் 1000, சேவியர் வில்சன் ஜெனிட்டா சந்தனபுரம் ரூபாய் 500, பால்ராஜ் பாக்கிய சீலி சந்தனபுரம் ரூபாய் 200, மெல்வின் கமிலா இவார் ரலீர் அந்தோனியார் கோவில் தெரு ரூபாய் 500, பிரான்சிஸ் பபியோலா சன்சிங் நகர், ஆரோக்கியராஜ் லூசியா பெரியபாளையம், லூர்துராஜ் பீட்டர் தனமணி காலனி ரூபாய் 1000, சாமுவேல் லிடியா செல்சி நாகமங்கலம் ரூபாய் 1000, ஜெகன் சரண்யா கே நகர் ரூபாய் 500, மைக்கேல் ஆரோக்கியராஜ் உறையூர் ரூபாய் 500. அன்னதானத்திற்கு நன்கொடை வழங்கிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியும் இறை ஆசீரும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான இடைவிடா சகாய அன்னையின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது
பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்தவரே வாழ்க என்று வானதூதரால் வாழ்த்தப்பட்ட அன்னையே, இறைமகனுக்கு தாயாகும் பெயர் பெற்ற அன்னையே, இறைவனை எப்பொழுதும் பற்றி நின்று சிறந்த நம்பிக்கை வாழ்வு வாழ்ந்தீரே. நாங்களும் உம்மை பின்பற்றி ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ அன்புடன் எங்களை வழிநடத்தும். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்றுரைத்த மரியே, இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடவுளின் விருப்பத்தையே நிறைவேற்றி வாழ்ந்தீரே. நாங்கள் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை வழிநடத்தி அருளும். ஒவ்வொரு காரியத்திலும் இறை விருப்பத்தை அறிந்து எங்கள் வாழ்வை அமைத்து கொள்ள எங்களை வழிநடத்தும். இறை எதிர்நோக்கில் உறுதியாய் நிலைத்திருந்த தாயே, எல்லா வேளையிலும் இறைவனின் பராமரிப்பை சார்ந்து நின்றீரே. உம்முறை மகன் இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட வேளையிலும் இறைவனில் உமது எதிர்நோக்கை இழக்காமல் இருந்தீரே. நாங்களும் இறை எதிர்நோக்கில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். சகாய தாயே அம்மா, எங்கள் ஏக்கங்கள், தேவைகள், கவலைகள் ஆகிய அனைத்தையும் உமது கைகளில் அளிக்கின்றோம். உம்பலியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை கேட்டு பரிவுள்ள இறைவன் எங்கள் தேவைகளை நிறைவேற்றி கவலைகளை போக்கி கண்ணீரை துடைத்து ஆறுதலும் நம்பிக்கையும் வழங்குவார் என நம்புகின்றோம். வாழ்வில் சோதனைகளையும் துன்பங்களையும் போராட்டங்களையும் சந்திக்கும் பொழுது மன உறுதியுடன் வாழ அருள் பெற்று தாரும். இறை தந்தையின் பரிவும் எங்கள் அன்பு தாயான உமது அரவணைப்பும் என்றும் உண்டு என்னும் எதிர்நோக்குடன் வாழ எங்களை வழி நடத்தும். மன தளர்ச்சி அடையாமல் இறை எதிர்நோக்கில் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும் தாயே. சகாய தாயே, எலிசபெத்துக்கு பேறுகால வேளையில் பணிவிடை புரிய சென்றீரே. கானாவூர் திருமணத்தில் திருமண வீட்டார் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு அவர்களுக்காகவும் திருமகனிடம் பரிந்து பேசினீரே. தன்னலம் மறுத்து அன்புள்ளம் கொண்டு வாழ எங்களை வழி நடத்தும். உம் அன்பு மகன் இயேசு சீடர்களின் காலடிகளை கழுவினார், மனித மாண்பை உணர செய்தார், மனித நேயத்தோடு வாழ பணித்தார். நாங்கள் ஒருவர் மற்றவரை ஏற்று மதிக்கவும் இறை சாயலை ஒவ்வொருவரிலும் கண்டு வாழவும் எங்களை வழி நடத்தும். யாரையும் தாழ்வாக கருதாமல் சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ நல்ல உள்ளத்தை தந்தருளும். மனித நேயத்திற்கும் அன்புக்கும் எதிரான பகை உணர்வு, வெறுப்பு, பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் ஆகியவற்றை அகற்றி வாழ எங்களை புனிதப்படுத்தும். பகிர்ந்து வாழும் உள்ளமும் பகைவர்களையும் மன்னிக்கும் தாராள மனமும் தந்தருளும். உண்மைக்காக நீதிக்காக உழைக்க மன உறுதி தாரும். தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றவே வந்தேன் என்றுரைத்த உம் திருமகனை பின்பற்றி பிறருக்கு பணிபுரிவதில் நிறைவு கொண்டு வாழ எங்களை வழி நடத்தும். தாயே மாமரி, இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி, உலகமதிசயும் மக்கள் போற்றி புகழரும். உமர் புகப்பட முன்வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்குவே. தாயே மாமரி, இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி, பெற்ற குழந்தையை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கூறிய அன்பு நிறைவா, எங்களை இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வழிநடத்தி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திரு அவையின் திருப்பலி, அருளடையாளங்கள், பக்தி முயற்சிகள், நற்செய்தி ஜபக்கூட்டங்கள் ஆகியவற்றின் வழியாக நீர் எங்களை சந்தித்து ஆசி வழங்கி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நோயிலிருந்து நலம் தந்ததற்கும், ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றியதற்கும், பாவ வழிகளிலிருந்து மீட்டதற்கும், எங்கள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக
நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் தொழில் வியாபாரம் ஆகியவற்றை ஆசீர்வதித்ததற்கும் வேலைவாய்ப்பு தந்ததற்கும் திருமணங்கள் நல்ல விதத்தில் நடந்ததற்கும் குழந்தை பேறு கிடைத்ததற்கும் எங்கள் குடும்பங்களுக்கு செய்த பல்வேறு நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தனிப்பட்ட வகையில் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம். அன்பு நிறைவா, அனைவரையும் அன்பு செய்து தம்மையே தியாக பலியாக்கி இயேசுவை பின்பற்றி பிறருக்கு பணிவிடை புரிவதில் நிறைவு கண்ட மரியாவையும் பின்பற்றி நாங்கள் ஒருவரை ஒருவர் மதித்து அன்பு செய்து ஒருவர் மற்றவரின் நல்வாழ்வுக்காக உழைத்திட அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமை மன்றாடுகின்றோம். மூவர் இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்புறவு நிறைவாய் இருக்கவும், பிள்ளைகள் உடல்நலத்தோடு படிப்பிலும் பக்தியிலும் பண்பிலும் வளரவும், இளைஞர் இளம்பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும், தங்கள் திருமண வாழ்வை நல்ல விதத்தில் அமைத்து கொள்ளவும், எங்கள் குடும்பங்களில் சமாதானம் ஒற்றுமை என்றும் நிலவவும் அருள் தர வேண்டுமென்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமை மன்றாடுகின்றோம். நல்வாழ்வளிக்கும் இறைவா, எங்கள் உழைப்பு, தொழில், வியாபாரம், நாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள், நல்ல காரியங்கள் ஆகிய அனைத்தையும் ஆசிர்வதித்து நல்ல பலனை தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமை மன்றாடுகின்றோம். பராமரித்தருளும் எம் தந்தையே இறைவா, சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் ஏற்படும் சண்டைகள், சச்சரவுகள், வன்முறைகள் ஆகியன ஒழியவும், நாட்டில் ஒற்றுமை நிலைநாட்டப்படவும், ஒடுக்கப்படும் மக்கள் உரிமை வாழ்வு பெறவும், ஏழை எளிய மக்களின் வாழ்வு வளம் பெறவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். ஓ தூய கண்ணி தாயே, உம்மை நான் நேசிப்பேன். ஊழியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். ஊழியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். மோட்சராக்கினி தன்னை பாக்கலால் போற்றுவோம். வாக்குடே உள்ளம் சேர வந்தனம் சாற்றுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் அன்பு இறைவன் இயேசு கிறிஸ்து உடல் நோயால் மனபாரத்தால் பாவச்சுமையால் அவதிப்பட்ட மக்களை தேடிச் சென்றார். அவர்களை தம் திரு கைகளால் தொட்டு குணமாக்கினார், புதுவாழ்வு தந்தார். அதே இயேசு ஆண்டவர் நம்மை குணமாக்கி நல்வாழ்வு அளிக்க இப்போது நம் நடுவே எழுந்தருளி உள்ளார். நாம் நலம் பெற்று வாழ நம் இடைவிடா சகாயத்தாய் நமக்காக இப்பொழுது மன்றாடுகிறார். கனானேய பெண், நூற்றுவர் தலைவர் ஆகியோரின் நம்பிக்கையை நாமும் பெற்று நம் ஆண்டவர் நமக்கு நலம் அளித்து நல்வாழ்வு தர மன்றாடுவோம். நலமளிக்கும் நாயகனே எம் இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து உடல் நோயாலும் மனவேதனையாலும் பாவ சுமையாலும் வாழ்வின் பாரத்தாலும் துன்புற்ற அனைவரையும் தொட்டு குணப்படுத்தினார். மனதிற்கு மகிழ்ச்சி தந்து ஆன்மநலம் வழங்கினார். பரிவு நிறைந்த இயேசு பல்வேறு நிலையில் துன்புறும் எங்களையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் கனிவுடன் கண்ணோக்கி உடல்நலம் அளித்து மன சமாதானம் அருளி ஆன்மநலம் வழங்க எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக நம்பிக்கையுடன் ஜெபிக்கின்றோம். ஆமென். சுமை சுமந்து சோர்ந்திருந்த ஏழை எளியவரை அன்பு செய்த ஆண்டவர் உங்கள் சுமைகளை போக்கி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். 12 ஆண்டுகளாய் பெரும்பாட்டினால் வருந்திய பெண்ணுக்கு நலமளித்த இயேசு உங்கள் உடல் நோய்களை போக்கி உங்களுக்கும் நலமளிப்பாராக. ஆமென். சக்கேயுவுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் பாவ மன்னிப்பளித்த இயேசு உங்களுக்கும் பாவ மன்னிப்பளித்து உங்களுக்கு ஆன்ம நலம் அருள்வாராக. ஆமென். கடற்புயலை அடக்கி சீடர்களின் பயத்தை போக்கி இயேசு ஆண்டவர் உங்கள் கவலைகள், பிரச்சனைகள், வேதனைகள் ஆகிய அனைத்தையும் போக்கி உங்களுக்கு ஆறுதல் வழங்குவாராக. ஆமென். நானே வாழ்வு என்று சொன்ன இறைவன் உங்கள் உழைப்பையும் தொழிலையும் வியாபாரத்தையும் நீங்கள் தொடங்கும் எல்லா நல்ல காரியங்களையும் ஆசிர்வதித்து வெற்றியும் நிறைவான வாழ்வும் தந்து உங்களை என்றும் காத்தருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். இறை மக்களின் நம்பிக்கை அறிக்கை. அன்பு நிறை சகாய தாயே, நீர் இறைவனின் தாய். ஆகவே மனிதர் எல்லாருக்கும் தாயானவர். சாதி மத வேறுபாடுகளை கடந்து நின்று எங்கள் எல்லாரையும் அன்பு செய்கின்றீர் என்பதை நம்புகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்விலும் உமக்கு அக்கறை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். எங்கள் ஏக்கங்கள், கவலைகள், வேதனைகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ளும் தாயுள்ளம் உமக்கு உண்டு என்னும் நம்பிக்கையோடு உம் திருத்தலம் நாடி வந்துள்ளோம். எங்கள் வாழ்வின் பயணத்தில் எங்களோடு இருக்கின்றீர். எங்களை தேற்றுகின்றீர். வாழ்விழந்து தவிக்கும் வேளையில் நம்பிக்கை ஊட்டுகின்றீர். ஆகவே உமது அருள் துணையில் நம்பிக்கை வைத்து எம்மையே உம்மிடம் கையளிக்கின்றோம். என்றும் உமது அன்பின் பராமரிப்பில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். ஆமென். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கண்ணீருடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திரு பாவத்தை அண்டி வருகின்றோம். பெருமூச்சிலிருந்து பாவிகளாகி இருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டு தந்தருளும் தாயே. ஆமென். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம் அன்பு தாய் மரியாவை எங்கள் இடைவிடா சகாய தாயாக எங்களுக்கு தந்திருக்கின்றீரே. உம் அன்னையின் வழியாக நீர் மகிமை பெற விரும்புகின்றீர் என்பதையும், அவர் வழியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை சிறப்பாக கேட்டு அருள் புரிகின்றீர் என்பதையும் நாங்கள் எங்கள் வாழ்வில் உணர்ந்திருக்கின்றோம். வரலாற்று சிறப்புமிக்க இடைவிடா சகாய தாயின் படத்தின் முன்பாக எங்கள் தேவைகளுக்காகவும் மக்கள் அனைவரின் தேவைகளுக்காகவும் உருக்கமுடன் ஜெபிக்கின்றோம். மரியாவை போல் நாங்கள் வாழவும் அவருடைய அன்புமிக்க பரிந்துரையினால் எங்களுக்கு தேவையான அருள் வரங்களை பெற்றுக்கொள்ளவும் வரம் அருளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ நம் முன் எழுந்தருளி வந்திருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்குவோம். அவரிடத்திலே நம்மையே முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். நமது பலவீனங்கள், பலம், ஆசிர்வாதங்கள், நமது செயல்பாடுகள் அனைத்தையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இதோ கடவுள் ஆபிரகாமை பார்த்து, இன்று நான் உன்னை ஆசிர்வதிப்பேன், உன்னுடைய பெயரை மேன்மையுற செய்வேன், நீயே எல்லா மக்களினங்களுக்கும் ஆசியாக விளங்குவாய் என்று மொழிந்த அதே கடவுள் நம் முன் எழுந்தருளி வந்திருக்கிறார். அதே கடவுள் அதே ஆசிர்வாதங்களை இன்றைய நாளில் உங்களுக்கு கொடுக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து, இதோ நான் உன்னை ஆசிர்வதிப்பேன், உனது பெயரை, உனது தொழிலை, உனது செயல்பாடுகளை நான் மேன்மையுற செய்வேன், நீ எல்லா மக்களினங்களுக்கும் உம்முடைய செயல்பாடுகள் வழியாக, உம்முடைய வார்த்தைகள் வழியாக நீர் ஆசியாக விளங்குவாய், ஆசியாக விளங்க வேண்டும் என்ற அழைப்பினை விடுத்தவராக நம்முன் எழுந்தருளி வந்திருக்கிறார். இந்த ஆண்டவரிடம் நமது செயல்பாடுகளை ஒப்பு கொடுத்தவர்களாக இந்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய், நமது படிப்பை, நமது தொழிலை, நமது செயல்பாடுகளை, நமது பயணத்தை இறைவன் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிப்போம். அந்த ஆசிர்வாதங்களை, கடவுள் நமக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசிர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்ளும் வண்ணம், அந்த ஆசிர்வாதங்களை நாம் நமது வாழ்வில் அனுபவிக்கும் வண்ணம் மாண்புயர் கீதத்தை பாடி ஆர்ப்பரிப்போம். உயிருவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமர்ப்புகழ்ச்சி என்றுமே உண்டாவுவதாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள்
உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்.